Hi everyone. In the video, how to build a model and how to present the result to the user. That is the fifth and sixth phase of our data science process. Already previous videos, the first four phases நம்ம பார்த்தாச்சு. ஒரு மாடல் பில்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மாடலிங் ப்ராசஸ்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கறது தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் இதுல கொடுத்திருக்கேன். மாடலிங் ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் மாடல் பில்டிங்ல உள்ளதெல்லாம் நமக்கு புரியும். So first you have to understand the process. So in the processல first four steps இருக்கு. That is feature engineering and model selection, training the model, model validation and applying the model to the unseen data. இப்போ நம்ம மாடல்ல என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னா features or predictors, that is our input, target or response, that is our output. இது ரெண்டுமே நம்மளோட மாடல்ல இருக்கணும். நம்ம மாடலோட மெயின் கோல் என்ன அப்படின்னா ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டா இருக்கணும். அவுட்புட் வந்து நமக்கு கரெக்டா ப்ரெடிக்ட் ஆகி வர்றதுதான் ஒரு மாடலோட கோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நாளைக்குள்ள ஹையர் டெம்பரேச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் நம்மளோட டார்கெட், தட் இஸ் அவுட்புட். அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, இன்னைக்கு டெம்பரேச்சர் எப்படி இருந்தது, இன்னைக்கு கிளவுட் மூவ்மெண்ட்ஸ் என்ன இருந்தது, இன்னைக்கு விண்ட் ஸ்பின் என்ன இருந்தது, இந்த மாதிரி இன்னைக்குள்ள வெதர்ல என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபீச்சர்ஸா எடுத்துக்கிட்டாதான் நாளைக்குள்ள டார்கெட், தட் இஸ் டுமாரோஸ் ஹை டெம்பரேச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்குமே இண்டிபெண்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்ட் வேரியபிள் இருக்கும். இண்டிபெண்ட் வேரியபிள்னா நம்மளோட இன்புட் வேரியபிள் அண்ட் டிபெண்ட் வேரியபிள்னா நம்மளுடைய டார்கெட் ஆஃப் தி அவுட்புட் வேரியபிள். இப்போ நம்ம இந்த மாடல்ல பில்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயத்த பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிபிகேஷன். ரெக்ரெஷன் வந்து என்ன பண்ணும்னா predict the value, ஒரே ஒரு வேல்யூவை predict பண்ணும். கண்டினியூஸ் நியூமரிக்கல் வேல்யூ, கண்டினியூஸ்னா ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஒரு வேல்யூ, அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தரும். கிளாசிபிகேஷன் டெக்னிக் வந்து என்ன பண்ணுவோம்னா டிஸ்கிரீட் கேட்டகரிஸ், அதாவது இந்த கேட்டகரியா இந்த கேட்டகரியா அந்த மாதிரி ஏதர் ஆர் இல்லைன்னா ஒரு ஒரு 2 or 3 10 கேட்டகரிஸ்குள்ள இது எந்த கேட்டகரியில வரும் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். அதுதான் வந்து கிளாசிபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரெஷன் வந்து பிரைஸ் இல்ல டெம்பரேச்சர் ஏஜ் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஒரு வேல்யூ தான் வரும். அது வந்து ரெக்ரெஷன் டெக்னிக் வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கிளாசிபிகேஷன் டெக்னிக்கை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணும்போது இது வந்து ஹாட்டா இருக்குமா இல்ல கோல்டா இருக்குமா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஆப்பிளா ஆரஞ்சா, அந்த மாதிரி எந்த குரூப்புக்குள்ள வரும் கிளாசிபிகேஷன், அதுதான் கிளாசிபிகேஷன். மாடலிங் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் அண்ட் மாடல் செலெக்ஷன். ஃபீச்சர் அப்படின்னா என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தட் இஸ் த இன்புட் வேரியபிள் ப்ரெடிக்டர். ஸோ இதை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இது வந்து மல்டிபிள் டேட்டா செட்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கலாம். நம்மளுடைய இன்புட் வந்து மல்டிபிள் இல்லைன்னா மல்டிபிள் மாடல்ஸ்ல இருந்து கூட நமக்கு கிடைக்கலாம். ஒரு மாடலோடைய அவுட்புட் எடுத்து நம்மளுடைய மாடல்ல இன்புட்டா கூட நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் மாடல்ஸ்ல இருந்து ஃபீச்சரை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்செம்பிள் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்புட்ஸுக்கு பேர் வந்து இன்ட்ராக்ஷன் வேரியபிள்ஸ். That is taking the multiple inputs coming from multiple sources. அது வந்து interaction variable. அப்போ இதோட இம்பாக்ட் வந்து கம்மியா இருக்கு இந்த பர்டிகுலர் இன்புட்டோட அப்படின்னா அதை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அதோடைய இம்பாக்ட் வந்து கம்மியா இருந்தா கூட we have to take the input. நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான இன்புட் என்னெல்லாம் உண்டோ அதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும், ஈவன் தோ இட்ஸ் இம்பாக்ட் இஸ் வெரி லோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வீட்டுல வந்து ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு, வினிகர் இருக்கு, ரெண்டுக்கும் வந்து தனித்தனியா அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ ஆனா அது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, வினிகரையும் ப்ளீச்சிங் பவுடரையும் மிக்ஸ் பண்ணும்போது இட் வில் ப்ரொடியூஸ் அனதர் கைண்ட் ஆஃப் கேஸ். ஸோ அத மாதிரி அதோட இம்பாக்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ தனித்தனியா ஒரு இன்புட் வந்து இருக்கும்போது அதோட இம்பாக்ட் கம்மியா இருந்தாலும் வென் தே ஆர் குரூப் டுகெதர் இட் வில் கிவ் யூ அ மேஜர் இம்பாக்ட். ஸோ அது மாதிரி எந்த முக்கியமான வேரியபிளையும் நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ நம்மளுடைய ஃபீச்சர் செலெக்ஷன் அப்போ முக்கியமான மிஸ்டேக் வந்து என்னன்னா அவைலபிலிட்டி பயாஸ். அதாவது நான் வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸை எடுத்து அதுலதான் என்னால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னா எப்பயுமே அதே ஃபீச்சரை வச்சு நான் பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரே மாதிரியான அவுட்புட் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ அந்த அவைலபிலிட்டி பயாஸ், அதாவது நமக்கு இந்த இவ்வளவுதான் ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கறதோட நம்ம நின்னுக்காம we have to explore with our feature selection. அதுதான்
இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங்ல முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அவைலபிலிட்டி பயாஸ் இருந்துச்சு அப்படின்னாலே மாடல் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் ரெக்யர்ஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் ஒவ்வொரு அப்ரோச் இருக்கு. ஸோ ஒரு செட் ஆஃப் ஃபீச்சரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு எல்லா அப்ரோச்லயும் நம்ம அதே யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. செகண்ட் ஸ்டெப் வந்து ட்ரைனிங் த மாடல். இப்போ நம்ம வந்து டேட்டாவை செலக்ட் பண்ணியாச்சு, மாடலை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த மாடல்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற டேட்டாவை ஃபீச்சரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து நம்ம கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்றோம். அதுக்கு நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வி ஆர் ட்ரைனிங் த மாடல். அடுத்தது வந்து அந்த மாடல் நம்ம வந்து டேட்டா எடுத்தாச்சு, மாடல் எடுத்தாச்சு, ட்ரெயின் பண்ணியாச்சு. அந்த மாடலை வந்து நம்ம வேலிடேட் பண்றோம். இதை வந்து நம்ம கரெக்டா தான் செலக்ட் பண்ணிருக்கோமா, அதை வந்து எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ எந்த மாடலிங் டெக்னிக் வந்து ரைட்டா இருக்கும்? ஒரு மாடலுக்கு வந்து ரெண்டு மெயின் கேரக்டரிஸ்டிக் இருக்கு. ஒன்னு வந்து இட் ஷுட் ஹாவ் அ குட் predictive power and the next one is it should fit well to the data that it has not seen. அப்படின்னா என்னன்னா, ஒரு கரெக்டான ப்ரெடிக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கணும். இதோட மெயின் கோல் ஆஃப் த மாடலே வந்து என்னன்னா, கரெக்ட் ப்ரெடிக்ஷன் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு குட் ப்ரெடிக்டிவ் பவர் இருக்கணும். அதாவது அன்னோன் டேட்டா, நியூ டேட்டால கூட இந்த நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற மாடல் வந்து கரெக்டா ஒர்க் ஆகணும். அது ரெண்டு தான் மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் மாடல். ஸோ இப்போ வந்து நான் மாடலை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதுல வந்து ஏதாவது எரர் இருக்கா, அதை வேலிடேட் பண்ணி பார்க்கணும். ஏதோ ஒரு விஷயமே செஞ்சதுக்கு அப்புறம் அதுல தப்பு இருக்கா கரெக்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம்ல, அது மாதிரி அதுக்கு எரர் இருக்கான்னு நான் செக் பண்றேன். அந்த மாடல்ல ரெண்டு விதமா செக் பண்ணலாம். ஒன் இஸ் ஃபார் கிளாசிபிகேஷன், ஒன் இஸ் ஃபார் ரெக்ரெஷன். தட் இஸ் கிளாசிபிகேஷன் எரர் ரேட் அண்ட் மீன் ஸ்கொயர்ட் எரர். கிளாசிபிகேஷன் வந்து இதுல ஏதாவது நான் சொன்னல, இது கேட் டாக் அப்படி வந்து லேபிள் பண்ணும்போது ஏதாவது வந்து மிஸ்லேபிள் பண்ணிருக்கோமா, தப்பா எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மிஸ்லேபிள் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றது கிளாசிபிகேஷன் எரர் ரேட். மீன் ஸ்கொயர் எரர் ரேட் வந்து மொத்தமா டோட்டல் எரர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதோட ஆவரேஜ் எவ்வளோ பெரிய எரரா இருக்கு, அதோட ஆவரேஜ் எரர் வந்து அப்படிங்கறத கால்குலேட் பண்றது. இட் இஸ் ரெக்ரெஷன் டெக்னிக்ல வர எரர் கால்குலேஷன். ஸோ இப்போ நான் வந்து எப்படி ஒரு மாடலை செலக்ட் பண்ணிட்டேன், அதுல வந்து வேலிடேட் பண்ணும்போது எரர்லாம் இருக்காங்கிறத நான் செக் பண்றேன். ஸோ இந்த வேலிடேட் பண்றதுக்கு என்னென்னலாம் டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னா, 3 டெக்னிக் இருக்கு. நம்மளுடைய டேட்டால வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் டேட்டாவை வந்து ட்ரைனிங்காக வச்சுட்டு மிச்ச டேட்டாவை வந்து டெஸ்டிங்காக வச்சுக்கிறது. இதுதான் வந்து மோஸ்ட் காமன் டெக்னிக். எல்லா மாடலிங் டெக்னிக்கையும் வேலிடேட் பண்ணும்போது இதை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கே ஃபோல்ட் கிராஸ் வேலிடேஷன். இதை வந்து நம்மளுடைய டேட்டா செட்டை கே நம்பர் ஆஃப் பார்ட்ஸா பிரிச்சு வச்சுட்டு ஒரு பார்ட்டை டெஸ்ட் டேட்டாவாகவும் இன்னொரு மிச்சம் எல்லாத்தையும் ட்ரைனிங் டேட்டாவாகவும் யூஸ் பண்றோம். அந்த ஒரு பார்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லா பார்ட் ஆஃப் தி டேட்டாக்குமே வந்து டெஸ்ட் டேட்டாவாகவும் இருக்க சான்ஸ் கிடைக்கும், ட்ரைனிங் டேட்டாவாகவும் இருக்க சான்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து லீவ் ஒன் அவுட். இது வந்து என்ன பண்ணும்னா, ஒரு அப்சர்வேஷனை எப்பயுமே விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வச்சு அந்த மாடலை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுதான். ஸோ இப்போ நம்ம மாடலை செலக்ட் பண்ணியாச்சு, வேலிடேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இப்போ இது மூணுமே வந்து ஒரு மாடல் செலக்ட் பண்ணி வேலிடேட் பண்ற வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் நடக்குது. ஃபோர்த் ஸ்டெப்ல தான் முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ண போறோம். த செகண்ட் கேரக்டர் ஆஃப் அ குட் மாடல், தட் இஸ் நம்மளுடைய மாடல் வந்து நியூ டேட்டால கரெக்டா ஒர்க் ஆகணும். அதான் ப்ரெடிக்ட் நியூ அப்சர்வேஷன். த ப்ராசஸ் ஆஃப் அப்ளைங் யுவர் மாடல் டு த நியூ டேட்டா, அதுக்கு பேர் வந்து மாடல் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் லைக் டேட்டா ப்ரிப்பரேஷன் மாதிரி, என்னோட டேட்டா செட்டை என்னோட மாடலுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றேன். அதுக்கப்புறமா அந்த நியூ டேட்டா செட்டை என்னோட மாடல்ல அப்ளை பண்ணி ப்ரெடிக்ட் பண்றேன். ப்ரெடிக்ட் தான் என்னது, நம்மளுடைய ரிசல்ட். ஸோ இது வரைக்கும் வந்ததுதான் ஒரு மாடலிங் ப்ராசஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறதோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மாடலை பில்ட் பண்ண போறோம். இதுல இருந்து தான் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து இந்த மாடல் பில்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்தது. இப்போ நம்ம மாடல் பில்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் இருக்கு, கிளீன் டேட்டா இருக்கு, நம்மளுடைய கண்டென்ட் வந்து நமக்கு தெரியும், ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும், கிளாசிபிகேஷன் பண்ண முடியும், நமக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த டேட்டா மாடலிங்கை நம்மளால பண்ண முடியும். இதுல மெயினா 3 ஸ்டெப்ஸ் இருக்கு டேட்டா மாடலிங்ல. தட் இஸ் மாடல் அண்ட் வேரியபிள் செலெக்ஷன், எக்ஸிகியூஷன் அண்ட் டயக்னாஸ்டிக். So the first step is model and variable selection. அந்த மாடலிங் ப்ராசஸ்ல நான் சொன்னேன்ல 4 ஸ்டெப்ஸ், அதே தான் இதுல வரும். ஸோ இதுல மாடல் அண்ட் வேரியபிள் செலெக்ஷன்ல இதுல என்ன பண்ண போறோம்,
ஃபர்ஸ்ட் வேரியபிளை செலக்ட் பண்றோம், அப்புறம் மாடலை செலக்ட் பண்றோம். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்றது ஈஸியா? ஏன்னா நான் ஒரு தடவை கிரியேட் பண்ணி வச்சிட்டேன்னா அது ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ண போறது இல்லை, மல்டிபிள் டைம்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டே இருக்க போறேன் அதுக்கப்புறம். ஸோ இதை வந்து அப்படி யூஸ் பண்ண முடியுமா ஈஸியா அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஈஸி டு எக்ஸ்பிளைன் த மாடல், ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? மெயின்டெனன்ஸ் ஆஃப் த மாடல், இப்போ மாடலை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம இருந்தா கூட த மாடல் ஷுட் ரிமைன் த சேம். அப்படி நான் என்னால பண்ண முடியுமா? இதெல்லாம் இருந்தாதான் அந்த மாடலை வந்து நான் செலக்ட் பண்ண போறேன். அடுத்த ஸ்டெப் வந்து மாடல் எக்ஸிகியூஷன். மாடலை நான் சூஸ் பண்ணிட்டேன், இப்போ அந்த மாடல் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நான் எப்படி செக் பண்ணுவேன்? கோடிங் பண்ணி தான் நான் செக் பண்ண போறேன். ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் இது. ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம்பிள் வச்சு செக் பண்ண போறேன், ஒன்னு ரெக்ரெஷனுக்கு, இன்னொன்னு கிளாசிபிகேஷனுக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் லீனியர் ரெக்ரெஷன். லீனியர் ரெக்ரெஷன்னாலே நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி போன வீடியோல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இட் கிவ்ஸ் யூ த லீனியர் ரிலேஷன் பிட்வீன் x and y. x வந்து input, that is predictor, and y is the target, that is the output. So இதுதான் வந்து ஒரு linear regression நம்ம calculate பண்றதுக்கு ஒரு small coding. இதுல வந்து என்ன பண்றோம்? First we are importing the Python module, that is இதை வந்து நான் modules வந்து import பண்றேன். அடுத்தது வந்து என்ன பண்றேன்னா predictors input, target output. So இது ரெண்டையும் வச்சு நான் வந்து ஒரு regression மாடலை டிசைன் பண்றேன். அப்புறம் அது வந்து ஃபிட் ஆகுதா அப்படின்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்றேன். ஸோ இது வந்து நம்மளோட பைத்தான் கோடிங்கை பத்தி டீட்டெயிலா கோடிங்லாம் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன பார்ட் வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து இனிமே நம்ம ஃபியூச்சர்ல, தட் இஸ் 4th சாப்டர்ல நம்ம படிப்போம். பட் இது வந்து இந்த மாடல் பில்டிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற சிம்பிள் கோடிங். இதுல வந்து என்னென்ன பண்றேங்கிறத நான் சொல்றேன். இந்த நம்பி அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு பேரு நியூமரிக்கல் பைத்தான். அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. நம்ம வேரியஸ் கம்ப்யூட்டேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதே மாதிரிதான் ஸ்டாட் மாடல்ஸ் டாட் ஏபிஐ, இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து ரேண்டம் வந்து என்ன பண்ணும்னா, ஒரு ரேண்டமா ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை வந்து நம்ம கொடுக்கும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா யூ ஆல் நோ இட் இஸ் a டெசிமல், லைக் டெசிமல். ஸோ அந்த வேல்யூ வந்து இட் லைஸ் பிட்வீன் 0 to 0.1. ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும்னா, நம்ம அரேஸ்ல ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரீஷேப் எதுக்கு இருக்கும்னா, டு சேஞ்ச் த ஷேப். இப்போ நான் அதோட எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு அரே, ஓகேவா? இதை வந்து நான் கிரியேட் பண்றேன். இது வந்து ARR np.array நம்ம போடுறேன்னா இது வந்து கிரியேட் பண்றேன்னு அர்த்தம். இப்போ நான் நியூ அரேவா அதை மாத்துறேன். எப்படின்னா, இந்த அரேயை வந்து ரீஷேப் பண்றேன் 4,3 அப்படின்ட்டு. அப்போ அதை பிரிண்ட் பண்ணும்போது எப்படி கிடைக்கும்? எனக்கு இப்படி கிடைக்கும், வித் 4 அரேஸ் வித் 3 வேல்யூஸ் இன் ஈச். இப்படி வந்து என்னோட அவுட்புட். இது மாதிரி ரீஷேப்க்கு எக்ஸாம்பிள். அது மாதிரி டாட் வந்து கிவ்ஸ் யூ த டாட் ப்ராடக்ட். OLS அப்படிங்கிறது ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர். ஃபிட் வந்து ஃபிட் யுவர் மாடல். சம்மரி வந்து இட் அனலைஸ் அண்ட் கிவ் யூ த ரிசல்ட். ஸோ இப்படிதான் ஒரு லீனியர் ரெக்ரெஷனோட இது வந்து நமக்கு இருக்கும். தட் இஸ் இது வந்து இன்புட் வேரியபிள், இது வந்து அவுட்புட் வேரியபிள். இதுல இந்த லைன்ல வந்து நம்மளுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபிட் ஆச்சு அப்படின்னா பெஸ்ட் ஃபிட், தட் இஸ் த பெஸ்ட் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்ல, ஒரு XY இருந்தது. எக்ஸுக்கு வந்து லாக் எக்ஸ் வேல்யூவா மாத்தி நம்மளோட இன்புட் வேரியபிளை வந்து ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணி அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவால இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த லைனுக்கு பக்கத்துல வர மாதிரி நம்ம அந்த இன்புட் வேரியபிளை மாத்தினோம்னா நம்மளுடைய மாடல் வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த லீனியர் ரெக்ரெஷனோட மீனிங். OLS வந்து நம்ம பார்த்தோம்ல, அந்த டெக்னிக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரெக்ரெஷன் லைன், லீனியர் ரெக்ரெஷன்ல அந்த ரெக்ரெஷன் லைன் இருக்குல்ல, அதை ஃபார்ம் பண்றதுக்கு இந்த டெக்னிக் தான் யூஸ் ஆகும். இது வந்து என்ன பண்ணும்னா, டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல உள்ள அந்த டிஃபரன்சஸ் இருக்குல்ல, அதை வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த லைனை வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த டெக்னிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம்னா ஒய்ல வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, அப்படி அது வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுங்கிறத வச்சுதான் கோஎஃபிஷியன்ஸோட வேல்யூ வந்து இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல இங்க இருக்குல்ல, இதுதான் கோஎஃபிஷியன்டோட வேல்யூ. ஸோ இவ்வளோ இருக்கு அப்படின்னா, எக்ஸ்ல நான் இவ்வளோ சேஞ்ச் பண்ணேன்னா அது வந்து ஒய்யை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத இது ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த கோஎஃபிஷியன்ஸையும் எஸ்டிமேட் பண்றதுக்கு இந்த OLS தான் வந்து
ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு கோடிங் கொடுத்தோம்ல, அதுல வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் தட் இஸ் அவுட்புட் வேரியபிள் வந்து ஒய், மாடல் வந்து ஓஎல்எஸ். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ரெக்ரெஷன் லைன் வந்து கிரியேட் பண்றோம் அந்த ஓஎல்எஸ்ஐ வச்சுதான். ஸோ நம்ம அந்த கோடிங் கொடுக்கும்போது அதோடைய கால்குலேஷன், எஸ்டிமேட்டட் கால்குலேஷன் வந்து இந்த மாதிரி தான் வரும் சம்மரி. இப்போ இதுல ஆர் ஸ்கொயர் அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர்னு இருக்கு. இதுனா என்னன்னா அப்படின்னா, ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து வேரியேஷன் எவ்வளோ, இந்த ரெண்டுமே ஆர் ஸ்கொயர் அண்ட் அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர் இது ரெண்டுமே என்ன பண்ணும்னா எவ்வளோ டேட்டால எவ்வளோ வேரியேஷன் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ஏரியா வந்து எவ்வளோ அமௌண்ட், முன்னாடி எவ்வளோ இடம் இருக்கு, பின்னாடி எவ்வளோ இடம் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, இதை மாதிரி வச்சுதான் வந்து அந்த ஹவுஸுக்கு வந்து வேல்யூவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதுல இர்ரிலவெண்டா வந்து என்ன கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இதை வச்சு நம்ம வேல்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். இப்படி இர்ரிலவெண்டா நம்ம டேட்டாவை எடுத்துக்கும் போது ஆர் ஸ்கொயர் அப்படிங்கறதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் இர்ரிலவெண்ட் ப்ரெடிக்டருக்கு. அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ இது ரெண்டுமே, இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இது டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு இன்புட் வேரியபிளை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டோடைய டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தி இல்லாம இருந்ததுன்னா தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற மாடல் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் வந்து எப்பயுமே 0ல இருந்து 1 வரைக்கும் வேல்யூ கொடுக்கும். இந்த 0 to 1 வேல்யூ இருக்கும்போது தான் பெட்டர் ஃபிட், நம்மளோட மாடல் வந்து பெட்டர் ஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுல வந்து நம்ம அந்த ரேண்டம்ல வந்து 500 போட்டிருந்தோம்ல, 500 அப்சர்வேஷன்ஸ் எடுத்து பார்த்திருக்கோம். ஓகேவா, ரெண்டு மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்திருக்கோம், ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதாவது எக்ஸ்ல நம்ம சேஞ்சஸ் கொடுத்தோம்னா ஒய்ல அது எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத வச்சு இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய ப்ரெடிக்டட் வேரியபிள் வந்து டார்கெட்ல எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த பி வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பி வேல்யூ வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட், இது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இந்த நம்மளோட இன்புட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற இன்புட் வேரியபிள் வந்து கரெக்ட் தானா, இன்புட் வேரியபிளுக்கு இந்த மாடல் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்றதுக்கு இது ஒரு மெத்தட். ஸோ இதை பில்ட் பண்ணும்போது செக் பண்ணும்போது நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம் என்னன்னா, மாடல் ஃபிட், ப்ரெடிக்டர் வேரியபிள்ஸ் ஹேவ் அ கோஎஃபிஷியன்ட், ப்ரெடிக்டர் சிக்னிஃபிகன்ஸ். இந்த ஆர் ஸ்கொயர் அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சாதான் இந்த மாடல் வந்து கரெக்டா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். ப்ரெடிக்டர் வேரியபிளுக்கு எப்பயுமே கோஎஃபிஷியன்ட் இருக்கும், அப்பனாதான் எக்ஸ் ஹேஸ் அ இம்பாக்ட் ஆன் ஒய், ஒய் ஹேஸ் அ இம்பாக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ப்ரெடிக்டர் சிக்னிஃபிகன்ஸ், நம்ம அந்த பி வேல்யூ பார்த்தோம்ல, அது வந்து லெஸ் தேன் 0.01 இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரீம்லி சிக்னிஃபிகன்ட்னு அர்த்தம். அவர் இன்புட் ஹேஸ் அ சிக்னிஃபிகன்ட் ஆன் த ரிசல்ட். இப்போ அது வந்து லெஸ் தேன் 0.1 இருந்ததுன்னா மார்ஜினலி சிக்னிஃபிகன்ட்னு அர்த்தம். ஸோ இப்படி எல்லாம் வச்சு நம்ம இன்புட் வேரியபிளை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து கரெக்டா அந்த மாடல் கரெக்டா ஒர்க் ஆகுதா நம்ம இன்புட் வேரியபிளுக்கு, இல்லை இன்னும் அடிஷ்னலா இன்புட் வேரியபிள் நமக்கு தேவைப்படுதா, இல்லை இருக்கிற இன்புட் வேரியபிளை நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணணுமா, அது எல்லாத்தையுமே நம்ம இதை வச்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து கே நியரஸ்ட் நெய்பர். இது வந்து ஒரு கிளாசிபிகேஷன் டெக்னிக். ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து இந்த குரூப்ல சேருமா இல்ல இந்த குரூப்ல சேருமா அப்படின்றத நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். அதுக்கு வந்து க்ளோசஸ்ட் நெய்பர் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது வந்து ஒன் நெய்பர். இப்போ இந்த எக்ஸ்ங்கிற பாயிண்ட் வந்து இந்த இது பக்கத்துல இருக்கு. ஸோ நான் இப்போ செகண்ட் நியரஸ்ட் நியர்பர் எடுத்துக்கிறேன்னா அடுத்த டேட்டா அடுத்த பக்கத்துல என்ன இருக்கோ அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா அதுக்கு அடுத்து பக்கத்துல உள்ளது, இப்படி நான் எடுத்து இப்போ இதுல வந்து 2 பிளஸ் இருக்கு அப்படின்னா நான் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸ் அப்படிங்கிற டேட்டா பாயிண்ட வந்து நான் இந்த எக்ஸ் அப்படிங்கிற குரூப்ல நான் சேர்த்துக்கலாம். மீன்ஸ் இந்த பிளஸ் அப்படிங்கிற குரூப்ல வந்து நான் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய டேட்டாவை எந்த குரூப்ல வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய டெக்னிக். நான் வந்து சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு உள்ள கோடிங் தான் இது. இதுல வந்து sklearn, தட் இஸ் அந்த கிளாசிபிகேஷனுக்கு தேவையான மாடியூலை வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். அடுத்து ப்ரெடிக்டர்ஸ் அண்ட் டார்கெட். ஆஸ் யூ நோ இட் இஸ் இன்புட் அண்ட் அவுட்புட். இன்புட் வந்து ரேண்டம், we are taking 1000 values and reshape it to 500
அரே 500, 2 that is 500 rows with 2 values அப்படி வந்து நான் மாத்துறேன். அதுல வந்து நான் என்ன பண்ணேன்னா டாட் வேல்யூ வச்சிருந்தேன். போன கோடிங்ல பாத்தீங்கன்னா டாட் வேல்யூ வந்து இட் கிவ்ஸ் யூ டெசிமல் ப்ராடக்ட் ஆல்சோ. டெசிமல் ப்ராடக்ட் கொடுத்தாலும் ரெக்ரெஷன்ல வந்து கால்குலேஷன் பண்ண முடியும். ஆனா இதுல டெசிமல் வேல்யூ இருந்துச்சுன்னா என்னால கால்குலேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் அரவுண்ட் அந்த ஃபங்க்ஷனை வந்து இதுல யூஸ் பண்றேன். இதுல யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய 10 நியரஸ்ட் நெய்பர் மாடலை எடுத்து நான் வந்து இப்போ கிளாசிபிகேஷன் பண்ணி அது ஃபிட்டா இருக்கா அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணி கிளாசிபிகேஷன் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத நான் செக் பண்றேன். இப்போ அந்த அரவுண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணும்னா என்னோட இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும் நியரஸ்ட் ரவுண்டட் வேல்யூவை வந்து கொடுக்கும். இப்போ நான் வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் என்னோட வேல்யூ அப்படின்னா இந்த இந்த அரவுண்ட் ஃபங்க்ஷன் போடும்போது எனக்கு ரிசல்ட் வந்து இந்த 1.234 2.431 இதுக்கு வந்து 1245 அப்படின்னு என்னோட ரிசல்ட் வரும். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ரவுண்டட் வேல்யூவா இருக்கிறதுனால என்னால ஈஸியா கிளாசிஃபை பண்ண முடியும். டெசிமல் வேல்யூவா இருந்தா பண்றது கஷ்டம். ஸோ அதுக்காக தான் இந்த அரவுண்டை வந்து நம்ம இந்த கே நியரஸ்ட் நெய்பர்ல வந்து நான் யூஸ் பண்றது. இப்போ நான் கிளாசிஃபை பண்ணதை வச்சு அந்த மாடல் ஸ்கோரிங் பண்ண போறேன். மீன்ஸ் என்னோட இன்புட்டை வச்சு என்னோட அவுட்புட்டை வந்து நான் எடுத்துக்க போறேன், ப்ரெடிக்ட் பண்ண போறேன். ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ணி கிடைச்ச அவுட்புட்டை வந்து நான் வந்து டார்கெட் ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிற அவுட்புட்டோட கம்பேர் பண்ணி என்னோட மாடல் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ண போறேன் வித் ஹெல்ப் ஆஃப் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னா ஒரு மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறது எவ்வளோ கரெக்டா இருக்கு இல்ல எவ்வளவு தப்பா இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான். இட் இஸ் a 2x2 டேபிள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்பயுமே சிஸ்டம்க்கு உள்ள வேல்யூ வந்து இட் இஸ் a பைனரி that is 0 or 1. ஸோ இதுல இந்த மேட்ரிக்ஸ்ல நான் என்ன சொல்றேன், ஒரு பர்டிகுலர் நியூ ப்ராடக்ட் தட் இஸ் அ புட்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, அதை வந்து வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்றேன். ஸோ இட் இஸ் வாங்குறவங்க 1, வாங்க மாட்டாங்க 0 அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 மெம்பர்ஸை வச்சு நான் வந்து டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா 50 பேர் வாங்குவாங்க, 50 பேர் வாங்க மாட்டாங்க நான் முடிவு பண்ணிருக்கேன். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுல வந்து 35 மெம்பர்ஸ் வந்து ட்ரூ பாசிட்டிவ்னா ப்ரெடிக்டட் டு பை அண்ட் டிட், வாங்கணும்னு நான் நினைச்சேன் வாங்கிட்டாங்க. 40 பேர் வந்து வாங்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன், அதே மாதிரி அவங்க வாங்கல. ஸோ இது ரெண்டுமே வந்து ட்ரூ வேல்யூஸ். இப்போ ஃபால்ஸ் வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னன்னா நான் வந்து வாங்குவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அவங்க வாங்கல, நான் இது வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க வாங்கிட்டாங்க. இது ரெண்டுமே ஃபால்ஸ் வேல்யூஸ். ஸோ ட்ரூ வேல்யூஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 100ல 35 + 40 that is 75. ஃபால்ஸ் வேல்யூஸ் வந்து 15 + 10 that is 25. ஸோ இப்போ நம்ம 100 இதுல வந்து 75 கரெக்டா இருக்கு அப்படின்னா 75% என்னோட மாடல் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை வச்சு கிளாசிபிகேஷன்ல என்னோட மாடல் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத என்னால கெஸ் பண்ண முடியும். ஸோ நான் கிரியேட் பண்ணியிருக்கிற மாடல் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கிளாசிபிகேஷன் கொடுத்தோம்ல அந்த எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அவுட்புட் வந்து இதுதான். இதுல வந்து என்னன்னா இப்போ இதோட ஆக்சுவல் வேல்யூ வந்து 012 அப்படின்னு இருந்ததுன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிற வேல்யூ 012. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க 012 அப்படின்னு இருக்குங்கும் போது நான் 0 தான் ஆக்சுவல் வேல்யூவா இருக்கணும், என்னோட ப்ரெடிக்டட் வேல்யூ 0வா இருக்கும் போது தான் அது கரெக்ட். ஆக்சுவல் வேல்யூ 0வா இருக்கணும், என்னோட ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிற வேல்யூ 1 அப்படின்னா அது தப்பு. 0வா இருக்கணும் ஆனா 2ன்னு வந்ததுன்னா அதுவும் தப்பு. ஸோ அப்ப இந்த டயகனல்ல இருக்கிறது மட்டும்தான் கரெக்ட் வேல்யூஸ். தட் இஸ் correctly predicted 17, 405 and 5 that is totally 410 plus 17 that is 427 out of 500 நம்ம எடுத்திருக்கிற random sample 500ல 427 வந்து கரெக்டா இருக்கு. ஸோ the sum of the number the matrix trace ன்னு சொல்லுவாங்க, இந்த டயகனல்ல உள்ளதை வந்து நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மிச்ச எல்லா சம்மை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுடைய மாடல் வந்து நல்ல மாடல், ப்ரெடிக்ஷன் வந்து அது கரெக்டா பண்ணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாடலை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டோம், ரெக்ரெஷனுக்கு ஒண்ணு கிளாசிபிகேஷனுக்கு ஒண்ணு வச்சு. இப்போ நம்ம மாடல் வந்து டயக்னாஸ் பண்ணி அந்த கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் எந்த மாடலை வந்து நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுல வந்து
டயக்னாஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா, நான் என்னென்ன இன்புட்லாம் குடுத்துருக்கேன். நான் குடுத்துருக்கிற இன்புட் எல்லாம் கரெக்ட்டா தான் ஒர்க் ஆகி, என்னோட அசம்ப்ஷன் தட் இஸ் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்ட்டா தான் இருக்காங்கிறத செக் பண்றது தான் மாடல் டயக்னாஸ்டிக். நான் வந்து எப்பயுமே என்னோட மாடல எப்படி செலக்ட் பண்ணணும்? அன்சீன் டேட்டாக்கும் அது கரெக்ட்டா ஒர்க் ஆற மாரி தான் செக் பண்ணணும். இப்ப எப்படி கன்ஃப்யூஷன் மேட்ரிக்ஸ வச்சு கிளாசிஃபிகேஷனுக்கு நான் செக் பண்ணனோ, அது மாதிரி ரெக்ரெஷனுக்கு வந்து மீன் ஸ்கொயர் எரர வச்சு செக் பண்ணலாம். எவ்வளோ தூரம் அந்த டேட்டா இருந்திருக்கணும், இப்ப எவ்வளோ இருக்கு, அது 2க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ், இத வச்சு நான் அத கால்குலேட் பண்ணலாம். சோ எரர வந்து நான் கால்குலேட் பண்ணிட்டேன்னா, இப்போ வந்து நான் 2 மாடல் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எரர் கால்குலேட் பண்ணி எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு, இப்போ 2 மாடல்ல இது சைஸ், இது பிரைஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல், செகண்ட் மாடல். இதுல எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் அந்த வேலிடேஷன் ஸ்ட்ராட்டஜில 3 பாயிண்ட் சொன்னேன். அதாவது ஒரு X% ஆஃப் த டேட்டாவ வந்து வச்சுட்டு ரிமைனிங் உள்ள பெர்சன்டேஜ வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. நான் இப்ப இதுல வந்து 1000 டேட்டா இருக்குல்ல, 80% வந்து ட்ரெயின் பண்ணிட்டு 20% வந்து நான் டெஸ்ட் பண்றேன். இத ஃபுல்லா சிஸ்டம்க்கு ட்ரைனிங்காக. இப்போ இதுல இருக்கிற வேல்யூல நான் இப்ப என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் மாடல்ல வந்து சைஸ் வந்து 3 இன்டூ பிரைஸ்ன்னு வரணும். செகண்ட் மாடல்ல சைஸ் வந்து 10ன்னு வரணும். இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓகேவா? இப்ப எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாக்குறேன் நான் வந்து. சோ இப்போ இதுல சைஸ் வந்து எவ்வளவு வந்திருக்கு? 1ல வந்து சைஸ் இன்டூ 3 வரணும். ஸோ சைஸ் பிரைஸ் இன்டூ 3னா 4 இன்டூ 3 வந்து 12 வந்திருக்கு. செகண்ட் இதுல வந்து எவ்வளவு வரணும்னா 4 இன்டூ 3 12 வரணும். 7 இன்டூ 3 21 வரணும். 4 இன்டூ 3 12 வரணும். ஆனா எனக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 12 வந்திருக்கு, இதுல 13 வந்திருக்கு, 21 வந்திருக்கு, 10 வந்திருக்கு. ஸோ த டிஃபரன்ஸ் இஸ் 0, 1, 0 அண்ட் -2 ரெண்டுத்துக்கும். அதே மாதிரி இப்ப செகண்ட் மாடல் வச்சு நான் கால்குலேட் பண்ணிக்கும் போது சைஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஆனா இங்க சைஸ் வந்து 12, 13, 21, 10 இப்படி வந்திருக்கு. ஸோ அதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் மாடல்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, அதோடைய டோட்டல் எரர் ப்ரெடிக்ஷன். அதே மாதிரி செகண்ட் மாடல்ல யூஸ் பண்ணும்போது எவ்வளவு எரர் வருது அப்படிங்கிறது. ஸோ இப்ப எதுல எரர் கம்மியா இருக்கோ அதை வந்து நான் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மாடல்ல தான் நான் எடுத்து யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் மாடல் செலக்ட் பண்ணிட்டேன் ஃபைனலா. ஓகேவா? ஸோ அந்த மாடலை செலக்ட் பண்ணி பெஸ்ட் மாடலை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். சோ இப்போ ஒரு மாடலை எப்படி ஃபீச்சரை செலக்ட் பண்றோம், எப்படி மாடலை செலக்ட் பண்றோம், அதுல எந்த மாடலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எது நமக்கு பெட்டர் அவுட்புட் கிடைக்குங்கிறத செலக்ட் பண்ணி எதுல வந்து எரர் கம்மியா இருக்குதோ அந்த மாடல் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் மேஜரா. சோ இப்படி எடுத்துதான் ஒரு மாடலை பில்ட் பண்றோம். இப்ப நான் எந்த மாடல் பண்ண போறேங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட்புட் கொண்டு வர போறேன். இப்போ நான் அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து யூசருக்கு நான் பிரசன்ட் பண்ண போறேன். சோ பிரசன்டேஷன்னாலே சாஃப்ட் ஸ்கில்ஸ் நமக்கு வேணும். மாடல் ஸ்கோரிங் வந்து சில சமயம் போதும் பிரசன்டேஷன். அப்போ மாடல் ஸ்கோரிங்னா எனக்கு நம்ம டேட்டாவை மாடல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறது மட்டுமே பிரசன்டேஷனுக்கு போதும். ஆனா சம்டைம்ஸ் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சு ஆட்டோமேட்டிக்கலா நம்மளுடைய டேட்டா சேஞ்ச் ஆகும் போது அது மாடல்ல அது எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷனையும் நம்ம டெவலப் பண்ண வேண்டியதா இருக்கும் பிரசன்டேஷன்ல. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் அவர் டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ்ல இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. செட்டிங் த ரிசர்ச் கோல், ரிட்ரைவிங் டேட்டா, டேட்டா ப்ரிப்பரேஷன், எக்ஸ்ப்ளோரேஷன், மாடலிங் அண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ எப்படி பண்ணணும், அதுக்கு எங்க இருந்தெல்லாம் டேட்டாவை எடுக்கிறோம், அந்த டேட்டால இருக்கிற எரர் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், அதை எப்படி இன்னும் ஒரு விஷுவல் டெக்னிக்ஸ்ல வச்சு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு மாடல்ல எப்படி நம்ம டெவலப் பண்ணி வச்சிருந்த டேட்டாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அதை எப்படி யூசருக்கு ப்ரெசென்ட் பண்றோம். இதுதான் டோட்டல் டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ். இந்த டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் ஃபுல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.